ஒரு உடலை உறுதியாக வைத்துக் கொள்வது முதலில் உணவில் உறுதியாக இருங்க. நான் இதை தான் சாப்பிடுவேன், நான் இதை சாப்பிட மாட்டேன், எனக்கு வேணாம். சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் எந்த விஷயம் எனக்கு வேண்டாம், இது வேணாம், இது தேவையில்லை அப்படிங்கிற நம்ம முடிவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆனால் 40 வயசு தாண்டிட்டோம், இன்றைக்கி கொஞ்சம் யங்ஸ்டராக இருக்கும், நம்ம உடம்பை கொஞ்சம் உறுதியாகணும் அப்படின்னா நம்ம காலை உணவு இட்லி தோசை இருக்க வேணாம். இனிமேல் எப்படி கொஞ்சம் மாற்றணும். காலையில் நல்ல ஒரு கப்பு நிறைய சுண்டல், அது வெள்ளை சுண்டலோ இல்லை சோயாவோ நிலக்கடலையோ ஒரு சுண்டல், நல்ல ஒரு கப்பு நிறைய சூப், நிறைய காய்கறிகள் போட்ட சூப்பு, புரோட்டீன். மிகப்பெரிய நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இன்னும் புரோட்டீன் மால் நியூட்ரிஷனில் இருக்கும். புரோட்டீன் ஆர் த இம்யூன் பில்டர்ஸ். புரோட்டீன் தான் நமக்கு இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பல விஷயங்களை நம்ம பாதுகாக்கிறது. மசில் பில்டர் மட்டும் கிடையாது, இம்யூன் பில்டரும் அதுதான். இப்போ நான் 70 கிலோ இருக்கேன்னா 70 கிராம் புரோட்டீன் வேணும். நீங்கள்லாம் கணக்கு போட்டுங்க, உங்கள் கிலோ வெயிட் எவ்வளவு, அவ்வளோ கிராம் புரோட்டீன் எடுக்கிறீங்களான்னு பாருங்கள். பெரும்பாலும் எடுக்க மாட்டோம். அப்போ அதை மேட்ச் பண்ணுறதுக்கு காலையில் ஒரு 2 முட்டை, இல்லைன்னா நான் வெஜிடேரியன் அப்படின்னா கொஞ்சம் சோயாவோ இல்லைன்னா தொஃபு இல்லைன்னா பன்னீர், அப்படி காலை பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சுண்டல், ஒரு தொஃபு, ஒரு எக்கு, ஒரு கொஞ்சம் சூப்பு இப்படி எடுக்கணும். மதிய உணவு சாப்பிடும்போதும் கொஞ்சமாக சோறு, நிறைய காய்கறி, குறிப்பாக கசப்பும் துவர்ப்பும் உள்ள காய்கறி. உங்களுக்கு இன்றைக்கி டேக் ஹோம் மெசேஜ் அதுதான். தயவுசெய்து எவ்ரிடே ஏதாவது ஒரு கசப்பு, ஏதாவது ஒரு துவர்ப்பு. உங்களுக்கு என்ன கருவேப்பிலை சட்னி வச்சு இட்லி சாப்பிட முடியுமோ அது கசப்பு தான். ஒன்றுமே இல்லைனா வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கீங்களா, ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் சாப்பிட்டுக்கோங்க. துவர்ப்புனா வாழைப்பூ, வாழைத்தண்டு. நிறைய பேருக்கு துவர்ப்புனா என்னென்ன தெரியாது. துவர்ப்புனா ஒரு அஸ்டிஞ்சனிக் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில், அது கூட கரெக்டான மொழிபெயர்ப்பு கிடையாது. பட் துவர்த்தல் அப்படின்னா உலர்தல், ட்ரை பண்ணும். துவர்ப்பாக இருந்தால் உடம்பை ட்ரை ஆக்கும். அதனால தான் பெண்களுக்கு ரொம்ப மாதவிடாய் அதிகமாக போகக்கூடிய மெனரோஜிக் கண்டிஷனில் கொஞ்சம் மெனரோஜியாக குறைக்கிறதுக்கு வாழைப்பூ கொடுப்பாங்க நம்ம அம்மாலாம். அந்த வாழைப்பூக்கு காரணம் துவர்ப்பு. அது பீரியடை கொஞ்சம் ஸ்டிப்டிக் ஆக்ஷன் உண்டு, கொஞ்சம் அதிகம் ப்ளீடிங் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ அப்படியான துவர்ப்புள்ள உணவுகள் நம்ம உடம்புல கண்டிப்பாக சேரணும். ஸோ 6 சுவை இருக்கணும். இனிப்பும் உப்பும் மட்டும் குறைச்சிடணும். கடைசியாக இரவு உணவு. இரவு உணவு முடிந்த வரைக்கும் நான் அந்த பார்த்தனே ராத்திரி 1:30 மணிக்கு சப்பரில் போய் சாப்பிட்டது அதெல்லாம் வேணாம். இரவு உணவு 7:30 மணிக்கு முடிச்சிடுவோம். 7 o'clock 7:30 உங்கள் டின்னர் முடிக்கட்டும். 9:30 10 o'clock போய் படுக்க போங்க. சார் 9:30க்கு படுக்கிறதா, என்ன சார் பேசுகிறீங்க? 9:30 மணிக்கு தான் நான் இன்ஸ்டாகிராம் ஆரம்பித்து 11:30 மணிக்கு நான் சோஷியல் மீடியாவிலேருந்து வெளியே 12 மணிக்கு எங்கள் அப்பா கத்துனதுக்கப்புறம் ஃபோனை பிடிங்கி வச்சு இப்படிலாம் நடந்திருக்குமே. எனக்கு தயவு செய்து 9:30 நீங்கள் படுக்கிறதுக்கு தயாராகி 10 மணிக்கு படுங்க. ஒரு 7 hours 7.5 hours தூங்கலாம், தப்பே இல்லை. இன்றைக்கி தூக்கம் மிக மிக முக்கியமானது. அதுவும் இளைஞர்களில் நிறைய தூக்க குறைவு மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கு. முக்கியமான காரணம் சோஷியல் மீடியா. அதில் கொஞ்ச நாள் கழித்து பிறக்க போகிற குழந்தைகளுக்கு ஆள்காட்டி விரல் பாதியாக இருக்கும்னு மருத்துவ அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? தேய்ச்சி 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 அந்த மீடியாவில் இப்படி பட்டை போடுற மாதிரி ஃபோனில் அடுத்துன்னு நீ எதை தேய்ப்பேன்னு தெரிஞ்சு அவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உனக்கு பிடிச்சதாகவே கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதுதான் வணிகம். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆனால் அதை எதற்கு பயன்படுத்தணும், ஏன் பயன்படுத்தணும், என்ன விஷயத்துக்கு பயன்படுத்தணும், நம்ம மைண்டில் கரெக்டாக இருக்கணும். அப்போது ஒரு உடலை உறுதியாக வைத்துக் கொள்வது முதலில் உணவில் உறுதியாக இருங்க. நான் இதை தான் சாப்பிடுவேன், நான் இதை சாப்பிட மாட்டேன், எனக்கு வேணாம். நோ சொல்ல தயங்கக்கூடாது. வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் எஸ் சொல்கிறதுக்கு நமக்கு தெரியும், நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. நோ சொல்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நோ சொல்ல தயங்காதீங்க. நோ ஐ ஒன்ட் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். அது சாப்பாட்லேயும் இருக்கு. சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் எந்த விஷயம் எனக்கு வேண்டாம், இது வேணாம், இது தேவையில்லை அப்படிங்கிற நம்ம முடிவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். Behind Woods Health and Wellness Conclave 2025 title sponsor Sims Hello Doctor. Discover the true joy of good health. Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by Chennai Samrtha Aviation Nursing Hotel Management. ஈஸியா படிக்கலாம் சாலரியோட. Manju Groups Building Legacies Beyond Boundaries. Sri Lalithambikai Medical College and Hospitals Carrying Lives. Lakshmi Ceramics எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக். Venue partner Holiday Inn.